ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, யார்கிட்டையும் கடுமையாக நடந்துக்காத. அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்காங்கன்னா யார்கிட்டயும் ஹார்ஷாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை டோன்ட் பி ஹார்ட் ஆன் எனி ஒன். எனி ஒன்னா யார்கிட்டையும் டோன்ட் பி ஹார்ட்னா ஹார்ஷாக நடந்துக்காத. எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் ஹார்ஷாக நடந்துக்காத, எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோ, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோ அப்படிங்கிறத பி நைஸ் டு எனி ஒன், சாரி பி நைஸ் டு எவ்ரி ஒன். எவ்ரி ஒன்னா எல்லார்கிட்டையும், பி நைஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாத்துக்கூடையும் அன்பாக நடந்துக்கோ, பார்த்து அன்பாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் பி நைஸ் டு எவ்ரி ஒன் சொல்றது. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம்? யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? சம்மோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா யாரோ அடிக்கிறாங்க, அந்த டோர் பெல் அப்படின்னா, டோர் பெல்னா காலிங் பெல் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சம்மோன் இஸ் ரிங்கிங் தி காலிங் பெல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சம்மோன் இஸ் ரிங்கிங் தி டோர் பெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத கேன் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு கேட்கலாம். ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத. இல்லை கிவ் மீ அ ஹேண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கை கொடுங்க, அதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? கை கொடுத்து காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் கிவ் மீ அ ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிவ் மீ ஹேண்ட்ஸ்னா உங்க கை கொடுத்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். உனக்கு யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னா? யார் அப்படிங்கிறத நம்ம ஹூன்னு சொல்லலாம். உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறத ஹூ டோல்டு. டோல்டுனா சொல்றது. ஹூ டெல், டெல்லோட பாஸ்ட் ஃபார்ம் டோல்டு. ஸோ ஹூ டோல்டு யூ, யூனா உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். யார் உனக்கு சொன்னா அப்படிங்கிறத ஹூ டோல்டு யூன்னு சொல்லலாம். ஹூ டோல்டு யூ அப்படின்னா உனக்கு யார் சொன்னது, இதெல்லாம் யார் உனக்கு சொல்றது இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஹூ டோல்டு யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன இவ்வளோ தைரியம், எவ்வளோ தைரியம் பாரு உனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிறத எவ்வளோ அப்படிங்கிறத ஹவுன்னு கேட்கலாம். டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு நம்ம கோவமா கேட்கும் போது இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு என்ன இவ்வளோ தைரியம், இவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஹவு டேர் யூ யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். மேம் சொல்லும் போது நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின் கேட்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நம்மள? உன்னோட கவனம் எங்க இருக்கு அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? உன்னோட கவனம் எங்க இருக்கு? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன். யுவர் அட்டென்ஷன்னா உன்னோட கவனம் எங்க இருக்கு அப்படிங்கறத வேர்னு கேட்போம். வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னா நீ எங்க இருக்க, கவனம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸ். அழுக்காக்கிடாத. புது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் தொடும் போது, குழந்தைங்களாம் தொடும் போது சொல்லுவாங்க, அது அழுக்காக்கிடாத சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை டோன்ட் மேக் இட் டர்ட்டி. டோன்ட் மேக் இட் டர்ட்டி அப்படின்னா அதை வந்து டர்ட்டினா அழுக்கு பண்றது. முதல்ல துணியை துவை, முதல்ல துணியை துவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி சொல்லுவோம்? முதல்ல துணியை துவை அப்படிங்கிறத டூ த லாண்ட்ரி. லாண்ட்ரினா துணி துவைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? லாண்ட்ரிக்காரங்க வந்திருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரிக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லாண்ட்ரினா என்னன்னா துவைக்க போடணும் அப்படின்னு சொல்றது. டூ த லாண்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் துணியை துவைச்சு முடி அப்படின்னு சொல்றது தான் டூ த லாண்ட்ரி ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. டாடா பாய்.